வணக்கங்க. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் புட்டு கடலைக்கறி செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. வறுத்த மாவு எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் உப்பு கலந்து அந்த மாவை நல்லா தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்ச மாவை மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் டம்ளரில் தான் கொழாப்புட்டு செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சம்னு போட்டு அமுத்தி இட்லி தட்டில் அந்த மாவை வச்சு வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கொழாப்புட்டு ரெடி ஆயிடும். அடுத்தது கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலையை நல்லா குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் வேக வச்ச கடலையை போட்டு நல்லா கிளறி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் புட்டும் கடலைக்கறியும் ரெடி. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.